அண்ணா ஜெயிச்சதையே என்ன சொன்னாங்கன்னா, எம்ஜிஆருக்கு கழுத்தில் அடிபட்டதுனால தான் அண்ணா ஜெயிச்சார் அப்படி சொல்லி அவங்க ஆத்திரத்தை தீர்த்து. கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞருக்கும் இந்திரா காந்திக்கு மத்தியில் கொஞ்சம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சதுல காமராஜர் போய் இந்திராவுக்கு எகேன்ஸ்டான கோஷத்தில் காமராஜர் சேர்த்துக்கிட்டார். அதை அந்த மாதிரி எதிர்பார்க்கல. திமுகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை அச்சை ஊடகங்களும் எவ்வளவு தூரத்துக்கு திமுகவை தாக்கி எழுத முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு தாக்கி எழுதுச்சு. அன்னைக்கு டிவி கிடையாது, ஒண்ணு கிடையாது. தாங்கிட்ட இருப்பார் காமராஜர் நினைக்கும் போது அவருக்கு எதிர்கோட்சிக்கு போயிட்டார். அன்னைக்கு இருந்த 3% காரர்கள்லாம் காமராஜரை முழுக்க ஆதரிச்சாங்க. ஏன்னா அவருடைய ஆட்சி காலம் பொற்கால ஆட்சி, பிராமணர்களுடைய பொன் யுகம். அது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ராஜாஜியை செய்யாத காமராஜர் அவங்களுக்கு செய்யும். அப்பதான் அந்த பெரியார் ராமாயணத்தை எடுத்து ஒரு மாநாடு நடத்தினார். வழக்கமா எம்ஆர் ராதா ராமாயண சிக்கமான காட்சிகளை எல்லாம் போட்டு ராம மாட்டுக்கறியை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு கையில புறாபானம், லட்சுமண மடியில சீதப்படுத்திக்கிட்டு இருப்பா, 2 பேரும் மாட்டுக்கறி சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஊர்வலம். இதுல அப்பதான் இந்திரா காந்தி தான் பண்ண தவறு அவங்களுக்கு புரிஞ்சுது. எம்ஜிஆர் அவர் இல்லைன்னா திமுக இல்லை அப்படிங்கிறது ஒரு கணக்கு போட்டார். அந்த நேரத்தில் கலைஞர் அபரிமிதமான வெற்றி அடைஞ்ச போது அவருடைய குடும்பம் அப்பதான் உள்ள வரும். அவர் சில பழக்க வழக்கங்களால் அமைச்சர் பதவியை அவர் சரியாகவே கவனிக்காம என்னாலும் படுத்தாரு. கலைஞருக்கு அவர் மேலே சரியான கோபம். எம்ஜிஆர் ஒரு உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு $1000 கடன் வாங்கினார். அதை வச்சுட்டு அன்றைக்கி இருந்த ஒரு சட்டம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், ஃபெரான்றதுல அவர் மேலே ஆக்ஷன். பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபிர் செந்தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம். இப்போது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், துரைமுருகன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னது, எம்ஜிஆர் அவர்கள் இறுதி காலத்தில் திமுகவோட அதிமுகவை இணைக்கும் ஏற்பாடுகள் நடந்தன அப்படின்னு பேசியிருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முதலில் நான் இங்கிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை விட்டு சென்றதன் பின்னணி என்ன? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 71 தேர்தல், 71ஆம் வருஷத்து தேர்தல், 67 வந்தது திமுக. இந்திரா காந்தியினுடைய சில காரணங்களால ஒரு வருஷம் முன்னாடியே தேர்தல் வந்தது. 72 நடக்க வேண்டிய தேர்தல் 71 நடக்கிறாங்க. திமுகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை அச்சை ஊடகங்களும் எவ்வளவு தூரத்துக்கு திமுகவை தாக்கி எழுத முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு தாக்கி எழுதுச்சு. அன்னைக்கு டிவி கிடையாது, ஒண்ணு கிடையாது. அச்சு ஊடகங்கள் சொல்றதுதான் சத்தியம். அந்த மாதிரி சொல்லுங்க. அது பூராவே 3% காரங்க கையில் இருக்கு. இப்படித்தான் எழுதுனாங்கன்னு கிடையாது. அண்ணா இறந்த உடனே கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். கலைஞர் ஆட்சிக்கு வந்தவங்க அண்ணா ஜெயிச்சதையே என்ன சொன்னாங்கன்னா, எம்ஜிஆருக்கு கழுத்தில் அடிபட்டதுனால தான் அண்ணா ஜெயிச்சார் அப்படி சொல்லி அவங்க ஆத்திரத்தை தீர்த்துக்கிட்டாங்க. அண்ணாவனால ஜெயிக்கல, திமுகவனால ஜெயிக்கல, எம்ஜிஆருக்கு கழுத்தில் அடிபட்டதுனால தான் அப்படி சொல்லி அவரை ஏற்றி விட்டார். 67 கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞருக்கும் இந்திரா காந்திக்கு மத்தியில் கொஞ்சம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சு, பிணக்குகள்லாம் வர ஆரம்பிச்சு. அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுச்சுன்னா, பிணக்கு இருந்தால் காமராஜர் மன்னிக்கணும், காமராஜருக்கும் இந்திரா காந்தி, காமராஜர் தலைமையில் பழைய காங்கிரஸ் காமராஜரை முன்னிலைப்படுத்தினாங்க. பிரச்சனை ஆரம்பித்தது நிஜலிங்கப்பா அவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்ததில் காமராஜர் போய் இந்திராவுக்கு எகேன்ஸ்டான கோஷத்தில் காமராஜர்னு சேர்த்துக்கிட்டார். அதை அந்த மாதிரி எதிர்பார்க்கல. தாங்கிட்ட இருப்பார் காமராஜர் நினைக்கும் போது அவருக்கு எதிர்கோட்சிக்கு போயிட்டார். எதிர்கோஷ்டிக்கு போன போது தமிழ்நாட்டில் காமராஜர் இல்லாமல் பண்ணுங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்தாங்க. அன்னைக்கு இருந்த 3% காரர்கள்லாம் காமராஜரை முழுக்க ஆதரிச்சாங்க. ஏன்னா அவருடைய ஆட்சி காலம் பொற்கால ஆட்சி. காமராஜருடைய ஆட்சியில் தான் சிம்சனு, டிவிஎஸ், எஸ்ஆர்விஎஸ், ஈசன் குரூப்பு, இந்தியா சிமெண்ட்ஸு, நீங்கள் எந்த கம்பெனி சேஷசாயி எந்த கம்பெனி எடுத்தாலும் பிராமணர் இல்லை. பிராமணர்களுடைய பொன் யுகம், அச்சு ஊடகங்கள்லாம் அவங்க கையில். காமராஜர் ஆட்சி பிராமணருடைய பொன் யுகம். அது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ராஜாஜியை செய்யாத காமராஜர் அவங்களுக்கு செஞ்சார். அதனால் அவரை ஆதரித்து இங்கே நின்னாங்க. அவருடைய செல்வாக்கை குறைக்கணுங்கும் போது கலைஞரோட இந்திரா காந்தி
ரொம்ப கொஞ்சம் நெருக்கம் காட்டினாங்க. நெருக்கம் காட்டும்போது 71 தேர்தலில் நிற்கிறாங்க. நின்னா அச்சு ஊடகங்கள் அப்படி அப்போ தான் அந்த பெரியார் வந்து ராமாயணத்தை எடுத்து ஒரு மாநாடு நடத்தினார். அதாவது திக மாநாடு நடத்துகிறாரு. அதில் வந்து சேலத்தில் தான் நடக்குது. அதில் வந்து என்ன ஆச்சுன்னா வழக்கமாக எம்ஆர் ராதா அதை ராமாயண அசிங்கமான காட்சிகளை எல்லாம் போட்டு அதில் ஒரு வண்டி போகும். அந்த வண்டியில் ராமன் வந்து மாட்டுக்கறின்னு எழுதியிருக்கும். மாட்டுக்கறியை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு கையில் இது சுறாபானம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருப்பான். அப்படி லக்ஷ்மண மடியில் சீதப்படுத்திக்கிட்டு இருப்பான். 2 பேரும் மாட்டுக்கறி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஊர்வலம். அதை எடுத்து போட்டு இந்துக்களை புண்படுத்திய திக மாநாடு அப்படின்னு சொல்லி அகில இந்திய அளவில் இந்திரா காந்தியும் ஒழிக்கணும், கலைஞரையும் ஒழிக்கணுங்கிறதுக்காக அகில இந்தியா இலஸ்ட்ரேட்டிவ் வீக்லி ஸ்பெஷல் எடிஷன் போட்டாங்க. அன்றைக்கி இலஸ்ட்ரேட்டிவ் வீக்லி ஒரு பெரிய பத்திரிக்கை, ஒரு வார பத்திரிக்கையில் அவ்வளோ பெரிய பிரபலமான பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை அட்டப்பட கட்டுரையாக போட்டு அவ்வளோ பிரபலப்படுத்துகிறாங்க. திமுக அட்ரஸ் இல்லாமல் தோக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் 234 இடத்துல 184 இடங்களில் வெற்றி பெற்று இன்னைக்கு வரலும் ரெக்கார்டு. இன்னைக்கு வரலும் அதை முறியடிக்கலை யார். 184 இடத்துல திமுக தனியாக ஜெயிச்சு. ஆனால் அந்த நேரத்தில் கலைஞருடைய ராஜதந்திரம் என்னன்னா, நாடாளுமன்றத்துக்கு நீ, சட்டமன்றத்துக்கு நான் அப்படின்ட்டார் இந்திரா காந்தி கிட்ட. அந்தம்மா அக்செப்ட் பண்ணிடுச்சு. அக்செப்ட் பண்ணாக்கா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இந்த காங்கிரஸ் 2ஆக பிரிஞ்சிருச்சு. பழைய காங்கிரஸ் புது காங்கிரஸ்ன்னு பிரிஞ்சிருச்சு. பழைய காங்கிரஸ் நிஜலிங்கப்பா தலைமையில் காமராஜர்லாம் ஒன்றா சேர்ந்து பழைய காங்கிரஸ்ன்னு வச்சு நிற்கிறாங்க. புது காங்கிரஸுங்கும் இந்திரா காங்கிரஸ். தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் நிற்காத, அதுக்கு பதிலாக நாடாளுமன்றத்தில் உனக்கு அதிக சீட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு கலைஞர் சொன்னது அந்த மாதிரி ஏற்றுக்குச்சு. விளைவு என்னாச்சுன்னா, திமுக ஏற்று நின்று காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸ் தான் நின்றுச்சு. இந்திரா காங்கிரஸ் போட்டியே இடலை சட்டமன்றத்துக்கு. அதுக்கு பதிலாக நாடாளுமன்றத்துக்கு வச்சுட்டு அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஃபுல்லாக ஜெயிக்க வச்சுட்டு. இதில் வந்து அப்போ தான் இந்திரா காந்தி தான் பண்ண தவறு அவங்களுக்கு புரிஞ்சுது. சட்டமன்றத்தில் நம்ம இல்லை. அப்படியே இருந்தாலும் காமராஜர் அந்த பழைய காங்கிரஸ் 15 சீட்டு தான் ஜெயிச்சது. ஏறத்தாழ அங்கீகரிக்கப்படாத ஒரு எதிர்கட்சியாக தான் இருந்தது. இவ்வளோ சீட்டு இருக்கணும், அதே வரல படுதோல். இது இவ்வளோ பெரிய இதில் வந்து நம்ம வந்து சட்டமன்றத்திலே ராஜதந்திரத்தை பண்ணி சட்டமன்றத்திலே நம்ம இல்லாமல் பண்ணி தமிழ்நாட்டையும் நம்ம இல்லாமல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது லேட்டாக தான் அந்த அம்மாவுக்கு புரியுது. அந்த நேரத்தில் கம்யூனிஸ்டுகள்லாம் இந்திரா காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டார். அப்படி மிக முக்கியமாக போய் அந்த இந்திரா காங்கிரஸை கைப்பற்றுறதுங்கிற முடிவில் மாஸ்கோ கொடுத்த ஐடியாவில் காங்கிரஸ்காரர்களை தன்னாடு அப்படி போனதில் வந்து மிக முக்கியமான தலைவர் வந்து மோகன்குமார மங்கலம். மோகன்குமார மங்கலம், பாலதண்டாயுதம், கல்யாண சுந்தரம், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் எம்ஜிஆர் அவர் இல்லைன்னா திமுக இல்லை அப்படிங்கிறது ஒரு கணக்கு போட்டார். அந்த நேரத்தில் கலைஞர் அபரிமிதமான வெற்றி அடைஞ்ச போது அவருடைய குடும்பம் அப்போ தான் உள்ள ஒரு ஸ்டாலின் அதுக்கு முன்னாடியே வந்துட்டார். பட் அவருக்கு முக்கியத்துவம் அப்போ தான் கிடைக்க ஆரம்பிக்குது. தன்னுடைய மகன் மூகா முத்துவை நடிகராக கொண்டு வர பார்க்குறாரு. எம்ஜிஆரை செகண்ட் லைனாக பண்ணுறதுக்கு அதாவது அவரை ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி, ஒரு தலைவரே இல்லைங்கிற மாதிரியான ஒரு மூவெல்லாம் அவர் பண்ண ஆரம்பித்தார். எம்ஜிஆர் அதை அக்செப்ட் பண்ணல. அந்த சமயத்தில் கட்சியில் பல பேர்கள், மதியழகன் போன்றவங்க எல்லாமே தன்னிச்சையாக கலைஞர் நடக்கிறாருங்கிற ஒரு ஃபீலிங் நாவலருக்கு எல்லாமே வந்துருச்சு. வந்துட்ட போது எதையுமே கேட்க மாட்டேங்க. அது எப்படி அது வந்ததுன்னா, அன்பில் தர்மலிங்கம் வந்து அமைச்சராக இருக்கிறார். அவர் சில பழக்க வழக்கங்களால் அமைச்சர் பதவியை அவர் சரியாகவே கவனிக்காமல் என்னன்னு படுத்து கலந்துக்கிட்டே இருந்தார். கலைஞருக்கு அவர் மேலே சரியான கோபம். உயிரை விடுற நண்பர் அவருக்கு அன்பில் என்ன பண்ணார், யாருக்குமே சொல்லாமல் அன்பில் பதவி விட்டு நீக்கிட்டு மன்னை நாராயணசாமிங்கிறவரை எம்எல்சி ஆக்கி அவர் பதவியில் உட்கார வச்சார். இந்த மூவ் வந்து அவர் கட்சியிலேயே கலந்துக்கிட்டு செய்யலை, தன்னிச்சையாக செஞ்சார். அப்படி பண்ணதை வந்து யாருமே அக்செப்ட் பண்ணல. அன்பிலினுடைய இது வந்து என்ன, மன்னை நாராயணசாமி பதவி கொடுத்துட்டு போது வேளாங்கல்ல, அதுக்கே அன்பில் எடுக்கணும், நம்ம சொல்லி திருத்தி நம்ம சரி பண்ணியிருக்கலாங்கிறது கட்சியினுடைய பெரும்பான்மையோடு. இந்த மூவ் வந்து கலைஞருக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை உண்டாக்குச்சு.
கட்சியை பலகீனாக ஆரம்பிச்சது. கலைஞர் எப்படியோ விட்டுக்கிட்டு போனால் அவர் சர்வாதிகாரி ஆகிடுவாருங்கிற எண்ணம் கட்சிக்குள்ளார வர ஆரம்பிச்சுது. அந்த நேரத்தில் எம்ஜிஆர் ஒரு உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஹரிலீலாங்கிற ஒரு ஹாங்காங் இவர்கிட்ட ஒரு $1000 கடன் வாங்கினார். அன்னைக்கு அது வந்து அதை வச்சுட்டு ஒரு கப் டீ தான் வாங்கி குடிச்சிருக்கலாம், அவ்வளோதான் வாங்கினேன் $1000. அதை வச்சுட்டு அன்றைக்கி இருந்த ஒரு சட்டம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் ஃபெரான்றதில் அவர் மேலே ஆக்ஷன் எடுத்தார். அதில் என்னன்னா எந்த வகையான நீதி விசாரணையும் இல்லாமல் 3 வருஷம் ஜெயிலில் வச்சிருக்கலாம். கேஸை நடத்த வேண்டியதில்லை. 3 வருஷம் ஜெயிலில் வச்சுட்டு 3ஆவது வருஷம் தான் கேஸே ஓப்பன் பண்ணலாம், அது ஒன்று ஜெயில் வைக்கலாம். அது மாதிரியான சட்டம் அதில் ஃபைல் பண்ணிட்டார், உதறிட்டார். எம்ஜிஆருக்கு ஆட்டம் கண்டுடுச்சு. என்ன பண்ணுன்னாரு கட்சியோட. அதுக்கு அவர் வந்து நீங்கள் நேர்மையாக நடத்துக்கீங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி அப்படின்னு, நீ சொல்கிறத நாங்கள் செய்கிறோம். நாங்கள் ரிக்ஷாக்காரங்கிற படத்தில் பிரமாதமான நடிகர் சொல்லி பாரத் அவார்டு சிறந்த நடிகர் பட்டம் ஒன்றிய அரசு கொடுத்தது. அதை வந்து யாருமே அதை ஜீரணிச்சிக்கல. அது எப்படி போட்டாங்கன்னா, சிறந்த நடிகைகள்லாம் அதெல்லாம் பெரிய பெரிய ஃபோட்டோவெல்லாம் போட்டு அந்த பத்திரிகைகளில் செய்தி வருது. சிறந்த நடிகர்னு போட்டு எம்ஜிஆர் படத்தை துருண்டு போட்டு எம்ஜிஆர் அப்படின்னு இவ்வளோண்டு போட்டாங்க. யாருமே அதை அக்செப்ட் பண்ணல. அதை கொடுத்தது மூலமாக என்ன ஆச்சுன்னா, நான் உன்னை ஒருத்தருமே அங்கீகரிக்காத ஒரு பட்டத்தை நீ கேட்ட, எவ்வளோ கேவலம் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து எதிர்ப்பையெல்லாம் மீறி உனக்கு கொடுத்துருக்கோங்கிறது வந்து தன்னுடைய வாக்கை காப்பாற்றுவாங்கங்கிறது இதன் மூலமாக அவருக்கு புரிஞ்சுது. ஸோ அப்போ அவங்க நம்மக்கிட்ட நேர்மையாக தான் நடந்துக்கிறாங்க, ஆக நம்ம அது சொன்ன மாதிரி நம்ம கட்சியை ஓட்டிச்சிடலான்னு சொல்லிட்டு கணக்கை கேட்குறாரு. காமராஜருக்கு அப்போதைய நிலை என்னவா இருந்தது? காமராஜர் பார்த்து வந்து வியந்தார் அப்படின்ற செய்தி அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, இவன் திமுகவை அழிக்கலையா காப்பாற்றிட்டான்ட்டார். கட்சி பூரா அவங்ககிட்ட போயிடுச்சு. இந்திரா காங்கிரஸ் ஏமாந்தது. இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்ச உடனே எம்ஜிஆருக்கு புரிஞ்சு போச்சு, நம்மளை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க, நாம என்னத்துக்கு அவங்கக்கிட்ட தொங்கணும், ரெடி ஆகிட்டார். ஆக சொந்த காசளவு சூன்யம் வச்சுக்கிச்சு இந்திரா காங்கிரஸ். இவரை தூக்கி விட்டு ஒரு கலைஞர் அடிச்சுட்டா திமுக போயிடுங்கிற நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா, இவர் எம்ஜிஆர் திண்டுக்கல் எலெக்ஷன் நின்றுட்டு இந்திரா காங்கிரஸ் சேர்ந்துருவோம் எதிர்பார்க்குறாங்க. மாறா அவர் கட்சி ஆரம்பித்து ஸ்ட்ராங்காக நின்றார். கடைசியில் இந்திரா காங்கிரஸ் காலியாச்சு, தானே அழிஞ்சாங்க. இந்திரா காங்கிரஸ் அப்படி தான் காணாமல் போச்சு. அது அந்த வெற்றிக்கு பிறகு அவர் நல்லா இதாகிட்டார். இதுக்கு காரணமே வந்து அன்னைக்கு கலைஞர் மேலே இருந்த கட்சிக்குள்ளார இருந்த ஒரு இது. ஆசை தம்பிலாம் வந்து எங்கள் அண்ணன்கிட்ட பேசு, எங்கள் அண்ணன்லாம் வந்து அந்த டைமில் நான்லாம் வந்து நானே எதிர்பார்க்கல. எங்கள் அண்ணன் வந்து கொஞ்சம் எம்ஜிஆர் ஜெயிச்சிருவார் மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன், ஜெயிப்பாரு அதெல்லாம் சொல்லாத, ஆளுங்கட்சியாக இருக்கவங்க எப்படி தோப்பாங்கன்னு நான்லாம் கேட்டேன். நான்லாம் கணக்கே போடலை. எங்கள் மூத்த அண்ணனே சொன்னார், என்னடா எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பண்ணி முந்திட்டு கோட்டையாட்டம் வந்து பேசுவேன், இதில் வந்து எம்ஜிஆர் தோற்றுருவான்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன்டா எம்ஜிஆர், எங்கள் மூத்த அண்ணன் தான் சொன்னார், எம்ஜிஆர் பயங்கரமாக ஜெயிப்பார். அதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் வந்து ஊழல் வழக்கு இதில் சர்க்காரியா கமிஷன்லாம் போட்டு அந்த இதெல்லாம் நடத்துகிறார், ஊர்வலம் நடத்தினார். அந்த ஊர்வலத்தில் கூட்டத்தை பார்த்த போதே சொல்லிட்டாங்க எம்ஜிஆர் வந்துடுவார் அப்படிங்கிறது. ஆக காமராஜர் கரெக்டாக கணிச்சிட்டார். தலைமை தான் மாறி இருந்தோடைய கட்சி திமுகவாக தான் இருக்குது. கலைஞர்கிட்ட இருந்த தலைமை அந்த ஆள் எடுத்துகிட்டு போயிட்டார். அதாவது அவர் திண்டுக்கல்லில் இருந்திருக்கார் காமராஜர். 4 மணிக்கு ஒரு கூட்டம் போதும் தேர்தல் ஓட்டு போடுறதுக்கு பார்த்துருக்காரு. இந்த கூட்டம் போய் ஓட்டு போட்டுச்சுன்னா நமக்கு டெபாசிட்டே கிடைக்காது. இவங்க லேட்டாக போனாங்க, இது முடிஞ்சு போச்சு, எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, போட விடாம. அந்த ஓட்டு உடுந்திருந்தா எதிர்த்து நிலை எல்லா கட்சிக்குமே டெபாசிட் போயிருக்கு. அதிமுக கூட்டம் அங்கே நின்று இருந்தது. எப்படி பார்த்தோன்னே காமராஜர் அறிஞ்சுக்கிட்டாரு. அது அந்த க்ரௌடு அது அப்படியே எம்ஜிஆர் ஒரு ஓட்டுன்னு கிளீனாக கடிச்சு சொல்லிட்டார். இந்த கூட்டம் போய் போட்டுச்சுன்னா நமக்கும் டெபாசிட் போடியானார். ஆனால் ஒரு காமராஜர் காங்கிரஸுக்கும் அதிமுக அது எம்ஜிஆர் கட்சிக்கும் மத்தியில் 1 லட்சம் தான் வித்தியாசம். திமுகவுக்கு மத்தியில் தான் 2.5 லட்சம் வித்தியாசம். 1 லட்சம் தான் வித்தியாசம். ஆனால் பெரிய தோல்வி, பெரிய தோல்வி. கருத்துக்களை பகிர்ந்து நேரத்தில் நன்றி.